வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தையே உலுக்கி வரும் பேரதிர்ச்சி சம்பவம் தான் இந்த விஷசாராயம் அருந்தி இறந்தவர்கள். அது நாளுக்கு நாள் மிகவும் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியை குறித்து முக்கிய புள்ளிகளும் அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் அவர்களுடைய எதிர்ப்பாளைகளை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்திய பலரும் உயிரிழந்த சம்பவம் வேதனையை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் அளவில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் பெரும் விதத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்களும் கொந்தளிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது பெரும் வகையில் இந்த ஒரு சம்பவம் இதற்கு முன்னதாக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய போன வருடம் நடந்திருப்பது அண்மையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்ன இந்த சம்பவம் நடந்திருக்கும் சூழலில் அதே போன்று மீண்டும் தமிழகத்தில் நடக்குது என்றால் இது அரசாங்கத்திற்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா, இல்லை அரசாங்கத்தில் அதிகாரிகள் ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று பலரும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டப்பேரவையில் ஒரு எதிர்ப்பலையும் மற்ற கட்சியினர்களும் அவர்களுடைய எதிர்ப்பலையை காட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள்கள் ஒரு சில முடிவுகளையும் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு கூட தற்பொழுது இந்த ஒரு சம்பவம் பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதனால இந்த ஒரு சம்பவத்தின் அடுத்து தற்பொழுது பெரும் ஒரு கோபத்திலும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் கண்டிப்பாக இதற்கு தகுந்த ஒரு முக்கியத்துவத்தை வருகின்ற தேர்தலில் பொதுமக்கள் கொடுப்பார்கள் என்று பலரும் முக்கியமான புள்ளிகளும் விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் பொழுது அனைத்து விதமான, அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்ட விரோத செயல்கள் அதிகமாகி இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார். அதனை தற்பொழுது கட்டுக்குள் கொள்ளாமல் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனையும் அவர் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கின்ற சூழலில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும் நாங்கள் ஒதுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் பேசியிருக்கிறார். மேலும் தற்சமயம் வரைக்கும் 50 பேர் பலியானது, சேலத்தில் சிகிச்சை பெற்று வரும் பலரும் கண் பார்வை பறிபோனது என அதிர்ச்சி சம்பவங்களாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. திறமையற்ற அரசாங்கம் உள்ளதால் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில், அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய த.வே.க தலைவர், அதாவது விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் கூட நேரில் சென்று தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள்களை சந்தித்திருந்தார். அதன் பிறகு அன்புமணி என்று பலரும் முக்கியமான புள்ளிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா அங்கு சென்று அங்கு பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நலமும் ஆறுதலையும் பார்த்திங்கன்னா விசாரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் அளவில் தமிழகத்தை கொஞ்சம் பார்த்திங்கன்னா உலுக்கி இருக்கி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சம்பவம் அப்படின்றத சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும் வகையில் இருந்து கொண்டிருப்பதாகவும் பொதுமக்கள்கள் இதற்கு பெரும் விழிப்புணர்வு இருக்குமாறு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தற்பொழுது ஆதரவுகளையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.